டாக்டர்கிட்ட வியாதியை சொல்லணுமே தவிர பிரிஸ்கிரிப்ஷன் நீ சொல்லக்கூடாது. சாமி கிட்ட போனா பிரச்சனையை தான் சொல்லணுமே தவிர அது எப்படி தீர்க்கணும்னு நீயே அவருக்கு வழி சொல்லக்கூடாது. சிவாய நம. அந்த யகாரத்துக்கு பக்கத்துல ஒரு நானா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த திரோபவம். அது உலகத்தையே காட்டிட்டு இருக்கோம். அது மனம் இருக்கிறதுனால அப்படி இந்த உலகத்தை காட்டி இருள்ல இருக்குது. யானை இப்ப நானாவோட சேருகிற பொழுது மருள்ல இருக்குது. இப்ப யானை வானாவோட சேர்ந்ததுன்னா அருள்ல நிற்கும். யானை சீனாவோட சேர்ந்ததுன்னா ஆனந்தத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே திரும்பி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இப்படி போயிடு. இந்த நம சிவைய, சிவாய நம, சிவய சிவ. நம சிவைய தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூட்சம பஞ்சாட்சரம், சிவய சிவ அதிசூட்சம பஞ்சாட்சரம் உள்ளுகுணி. அரானுகரவாத யுரு தேரை கதிநாடு மறிவாகி உள மால் கொண்டு அதனாலே அரானுக. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். குருநெறி என்பது பற்றி உங்களுடன் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கொட்டியிருக்கிறது. சுத்த சைவம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவம் ஒரு சமயம் அல்ல, எல்லா சமயங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு சமயம் கடந்த நிலையிலே சிவானுபவம் பெறுவதற்கான வழிமுறையை காட்டி நிற்கின்ற ஒரு தனித்துவம் மிக்க சமயம் என்பதினாலே அதை தாய்மான சுவாமிகள் சமயாதீதம் என்று குறிப்பிட்டார். சைவ நெறியை குரு நெறி என்றும் குறிப்பிடுவார்கள். குரு நெறியே இந்த திருநெறியாக விளங்குகின்றது. அதை ஒட்டித்தான் நம்முடைய சைவ சமய சாத்திரங்கள் மிகச் சிறப்பாக விளங்குகின்றன. ஏறத்தாழ ஒரு 150 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தில் ஒரு வைதீக குடும்பத்தில், ஆச்சாரமிக்க அந்த குடும்பத்தில், அந்த வயதான தாத்தா தன்னுடைய பேரனிடம் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அவனிடம் குறிப்பிடுகின்றார், நீ வடமொழியை கற்றுக்கொண்டால் உனக்கு மறு உலகம் சித்திக்கும். ஆங்கில மொழியை நீ கற்றுக்கொண்டால் இந்த உலக வாழ்வு உனக்கு சிறப்பாக அமையும். எனவே நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பேரன் மிக அழகாக பதில் சொன்னான், எனக்கு இந்த உலக வாழ்வும் வேண்டும், இதை தாண்டி இருக்கிற அந்த உலக வாழ்வும் வேண்டும். எனவே இரண்டையும் தருகின்ற தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அந்த பேரன் குறிப்பிட்டான். அந்த பேரன் வேற யாரும் இல்லை, டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுகின்றார், தன்னுடைய வாழ்நாளிலே பெரும்பகுதி தமிழை ஆய்வதிலும், தமிழ் மொழியை ஆய்வதிலும், தமிழ் நூல்களை பதிப்பிப்பதிலும் மிகச் சிறப்பாக தன்னுடைய காலத்தை கழித்த டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் தமிழுக்கு செய்த அரிய தொண்டும், இந்த தமிழ் உலகம் இருக்கிற வரை அவரை மறவாத நெறியிலே நின்று அவர் செய்திருக்கிற பணியும் மிக மிகச் சிறப்பானது. எனவே இப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய பழம் நாயனார்களிலே ஒருவராக வழங்கக்கூடிய திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகின்ற பொழுது கூட சொல்லுகிறார், அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகெழும், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே என்று குறிப்பிடுகின்றார். பஞ்சபூதங்களில் ஆனது இந்த உடம்பு. பஞ்சபூதங்களிலான இந்த உடம்பில மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களினுடைய கலவையாகத்தான் இந்த பிண்டம் இருக்கிறது, இந்த அண்டமும் இருக்கிறது. அந்த பிண்டத்திலே அந்த 5 பூதங்களும் எப்படி இருக்கின்றன என்று நாம் பார்க்கிற பொழுது தத்துவங்கள் எல்லாம் தாத்வீகங்களாக இருக்கின்றன. மண் நேராக நமக்கு உடம்பிலே வராது, மண்ணு தசையாக நம்மிடம் இருக்கிறது. எப்படி தசை வருகிறது என்று சொன்னால், மண்ணிலிருந்து விளைகின்ற தாவரம், தாவரத்தை உண்ட
நம்முடைய உடம்பில் அந்த தசை பகுதி சேர்ந்து கொண்டே வருகிறது. தாயினுடைய கருவில் இருக்கிற பொழுது நம்முடைய எடை என்ன என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அருகு நுனி பனி அணைய என்று சொல்லுகிறார். நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட்டு தாயினுடைய கருவில் எவ்வளவுன்னு கேட்கிற பொழுது ஒரு அருகம்புல்லினுடைய முனையில இருக்கக்கூடிய பனித்துளி என்ன வெயிட்டோ அதுதான் நம்முடைய ஆரம்ப கால வெயிட்டு. அதுக்கப்புறம் 90-95 கிலோ வந்துட்டோம். இது எப்படி வந்தோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த தாவரங்களை உண்டு 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 இந்த தசை பகுதி வந்துருச்சு. மண்ணில் விளைகிற தாவரத்தை உண்பதினாலே மண்ணு தான் தசையாச்சு. தாவரத்தை உண்பதனால் மட்டுமல்ல, தாவரத்தை உண்பதை உண்டும். சரி, நான் அது என்ன கிளியரா வருங்கிறது இல்லை. இது எப்படி தானே இன் அதர் வேர்ட்ஸ் அப்படி தசை அப்படி வர்றது தான் அந்த இது. இப்ப நீர் எப்படி இருக்கு இந்த உடம்புல அப்படின்னு கேட்டா குருதியாக இருக்கிறது. நீர் தான் குருதி, அப்புறம் செந்நீர், இதெல்லாம் நீராக இருக்கிறது. நெருப்பு எங்க இருக்கிறது இந்த உடம்புல அப்படின்னு கேட்கிற போது அடி வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கு. மூலாதாரத்துக்கு கீழே ஒரு நெருப்பு வச்சிருக்கு. அதை திருமூலர் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார், அங்கி மிகாமி வைத்தான் உடல் வைத்தான். என்ன ஒரு அற்புதமான செயல்டா இந்த சிவபெருமான் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறான். இந்த உடம்புல நெருப்பு வச்சிருக்கான்டா உள்ளார. இந்த நெருப்பை எவ்வளவு கரெக்டா மெயின்டைன் பண்றான் தெரியுமா உனக்கு? உள்ள இருக்கிற நெருப்பு கொஞ்சம் கூட போச்சுன்னா உடம்பு இருக்குமா? அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்புனாலதான் உனக்கு 98.4 மெயின்டைன் ஆகுது இந்த பாடி டெம்பரேச்சரு. வெளியில திடீர்னு நெருப்பு வெயில் ஷூட்டப் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு தெர்மோஸ்டாட் போட்டிருக்காரு சாமி. முதல்ல நெருப்பை கண்ட்ரோல் பண்றது, ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெர்மோஸ்டாட் போட்ட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் சிவபெருமான் தான். இது ஆட்டோமேட்டிக்கா இந்த நெருப்பை என்ன பண்ணுது, வெளியில டெம்பரேச்சர் ஷூட்டப் ஆன உடனே இந்த நெருப்பு அப்படி தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் கொஞ்சம் குறைச்சிடுறாரு. குறைச்ச உடனே 98.4 மெயின்டைன் ஆகுது. திடீர்னு வெளியில டெம்பரேச்சர் குறைஞ்சு போச்சு, ரொம்ப கீழே இறங்கிருச்சு. ரொம்ப குளிர்ச்சியான இடம் நாக்பூர்லாம், ரொம்ப கீழையும் போகும் மேலையும் போகும். அப்படி கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது 98.4 மெயின்டைன் ஆகணும் இல்ல, நெருப்பை உடனே கூட்டுவார் டெம்பரேச்சர் போட்டு, உடனே 98.4 மெயின்டைன் ஆகும். வெளியில என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர் என்ன சேஞ்ச் ஆனாலும் பாடி டெம்பரேச்சர் 98.4 மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அந்த உள்ள இருக்கிற நெருப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த நெருப்பு அடி வயிற்றுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தாய் வயிற்றுல இருந்து இந்த கரு கீழே உளுந்துதோ அன்னைக்கு பத்த வச்ச அடுப்பு தான் இது. உள்ளுக்குள்ள திகு 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 திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. காலையில 4 இட்லி, ஒரு பொங்கல், பஸ்பம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், அப்பளம், பஸ்பம். சாயந்தரம் பஜ்ஜி, போண்டா, வடை, பஸ்பம். எங்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் இந்த தீயில பஸ்பம் ஆகுது. ராத்திரி என்ன மெனுன்னு கேட்கறான். இவ்வளவு தீங்கி சாப்பிட்டு விட்டு அது போற இடமே தெரியல. அத்தனையும் போகுது, பஸ்பம் ஆகுது. அது வடக்கு திக்கு 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 திக்குன்னு உள்ளே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. தாய்மாரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடிவயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் இல்லம்மா, நம்ம எல்லாருமே அடிவயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நெருப்பு என்னைக்கு தாயினுடைய வயத்திலிருந்து இந்த மண்ணில் இந்த கரு விழுதோ அன்னைக்கு பத்த வச்ச அடுப்பு இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உள்ள அணைஞ்சதுன்னு வச்சுக்க, வெளியில நெருப்பு வச்சிருவான், முடிஞ்சு போச்சு கதை. நீ அப்படி ஒரு நெருப்பை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் சொல்றாரு. அந்த நெருப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அழகா இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு நெருப்பை வச்சு இந்த உடம்பு வச்சிருக்கிறானே, அந்த படைப்பு ரகசியத்தை நீ உணர்ந்து பார்க்க வேண்டாமா? சயின்ஸ்ல நீங்க ரொம்ப ஒரு அட்வான்ஸா போய் கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமா தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சித்தாந்தத்துல. ஏன்னா அடியன் அடிப்படையா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரா இருக்கிறதுனால எத்தனையோ சப்ஜெக்ட் படிச்சாச்சு, பார்த்துட்டோம். பார்த்துட்டு பார்க்கிற பொழுது நீங்க சித்தாந்தத்தை பார்க்கிற பொழுது, சைவ சித்தாந்தத்தை பார்க்கிற பொழுது எல்லாம் அங்க படிக்கிற சமாச்சாரங்களை ஏற்கனவே ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. அவர் சொல்றார், இப்ப நாம சந்திரன்ல போலாமா, செவ்வாய்க்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா அப்படிங்கலாம். சில நாடுகள்ல செவ்வாய் கிரகத்துக்கு பிளாட் போட்டு விற்கவே ஆரம்பிச்சுட்டானா. பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சு இங்க நிறைய பேர் புக் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான். நீங்க எல்லாம் புக் பண்ணீங்கன்னா, எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களெல்லாம் நாங்க போட்டு ஸ்புட்னிக்ல போட்ட மேல அனுப்பிச்சிருவோம் செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறோம். எல்லாரும் புக் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நாள்டா ஆகும்னு கேட்டா 220 வருஷம் தான் ஆகுமா. நம்மளால அதை கட்டுறான் பாருங்க, பணம் வேற. போறதுக்கே 220 வருஷம் ஆகுறான். அது சூப்பர் சானிக் ஸ்பீட் ஆஃப் தி சவுண்டை விட ஜாஸ்தியா போறது ஸ்பீடு. அடுத்தது லைட்டை விட ஸ்பீடா போற கண்டுபிடிக்க போறான்.
திருமூலர் தெளிவா சொல்றாரு, டேய் இந்த பூமிய சூரியன்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ், சந்திரன்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருக்காரு. இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் தழைக்கும். இந்த பூமியில மட்டும்தான் கார்பன் ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் சேர்ந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வரும். எந்த இடத்துல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல தான் உயிர்கள் தழைக்கும். அப்படி பார்க்கிற பொழுது பூமியை தவிர வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. சந்திரனில் போனால் மழை இல்லை. இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த பூமியை மட்டும்தான் கனெக்டாக பண்ணி வச்சிருக்காரு சாமி. அதனால இங்கே தான் உயிர்கள் தழைக்கும், இங்கே தான் உயிர்கள் வாழ்வதற்குரிய அமைப்பு முறையும் செய்து கொடுத்திருக்கிறார். உயிர்கள் வாழ்வதற்குரிய இடமாக இந்த உலகத்தையும் உயிர்கள் அருள்நலம் பெற்று அனுபவம் பெறுவதற்கு, உயர்ந்த ஆன்மீக அனுபவம் பெறுவதற்கான ஒரு நிலமாக நம்முடைய இந்தியா, குறிப்பாக தமிழகத்தையும் படைத்து தந்திருக்கிறான் பரம்பொருள் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இடம் தான் நாம ஆன்மீக அனுபவம் பெறுவதற்கு உரிய இடமாக திகழ்கிறது. இதெல்லாம் வாழ்க்கை முறை எப்படி எப்படியோ இருக்கும். ஆனா அனுபவம், இந்த உயிரானது அனுபவிக்க வேண்டிய சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மானுபவம் இங்கதான் அது கிடைக்குது. மணிவாசகர் சொல்லுகிறார், தெய்வம் உண்டு என்பது ஒரு சித்தம் உண்டாகத. கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சவனையே அப்படி அவனுக்கு ஒரு நினைப்பு வந்தவனே எந்த கடவுள்கிட்ட போலான்னு நினைக்கும் போதே அந்தந்த மதம், அந்தந்த சமயம், என் கடவுள்கிட்டவா என் கடவுள்கிட்டவா, எங்க சாமி ரொம்ப அருமையான சாமி, எங்க சாமி ரொம்ப சீக்கிரமா உனக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். இன்னொருத்தன் சொல்றான், எங்க சாமிகிட்ட வந்துரு, வாரம் ஃபுல்லா தப்பு பண்ணலாம், ஒரே நல்ல பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், திரும்ப திங்கக்கிழமையிலேருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ரொம்ப சௌரியமா இருக்குது அது. அவன் பார்க்குறான், என்னடா இது இப்படி ஒரு சாமி இருக்குது, வாரம் ஃபுல்லாக பண்ணதெல்லாம் நல்லிஃபை பண்ணிடுது, அக்கௌண்ட் செட்டில் ஆகுது ஒரு வாரமும் புதுசா அப்படின்ட்டு அங்கே போய் சேர்றான். அவன் இதெல்லாம் முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடையில அறிவார்ந்த சமயமாக நீ என்ன செய்கிற, செய்கிறதுக்கு என்ன வருது, வரதை நீ எப்படி அனுபவிக்கிற, அனுபவிக்கிறது எப்படி நீ விடுபடுறது, இப்படி லாஜிக்கா போற ஒரே சமயம், லாஜிக்கா மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே சமயமாக விளங்குவது இந்த உலகிலேயே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சமயம் தான். ரொம்ப லாஜிக்கான சமயம். ஆனா நாம அதற்கு சரியான பதில்களை நாம் தெரிந்து கொள்ளாமலும் மற்ற சமயத்தினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லி நாம் நம்முடைய சமயத்தை நிலைநிறுத்துவதற்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கணும்ல. I may be possessing lot of treasures, but you should know what treasure I am possessing. I am in possession of what treasure. That I should be aware of. அப்படி இல்லாம தானே நான் ஏத்தாப்புல இருக்கவன்ட்டு சண்டை போட முடியும். எனக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி, how can we impart the knowledge unless otherwise we know ourselves. நாமளே கற்றுக்கொண்டு நம்முடைய சமயத்தின் உண்மைகளை தெரிந்து கொண்டு அப்படி பண்ணாத்தானே உண்டு. குழந்தைங்கள இப்ப ரொம்ப ஷ்ரூடா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். என் நண்பர் சொன்னார், அவர் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துதான். அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொன்னா, நான் பயந்துட்டேன் கேட்டு. நான் 5 வயசு தான் இருக்கும், அவனுக்கு 4-5 வயசு இருக்கும். ஒரு நாள் இவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அழுதுகிட்டே இருந்திருக்கிறான். கேட்டாரு, அந்த ஒய்ஃபை கேட்டார், ஏன் அழுகிறான் அப்படின்னு கேட்டு. இல்லைங்க, ஒரு இந்த 1 ரூபாய் காயினை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தான், எங்கேயாவது முழுங்கிடுவான்ட்டு அவனுக்கு தெரியாம நைஸா அந்த காசை எடுத்துட்டேன். அவன் நினைச்சுக்கிட்டான் காசை முழுங்கிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். எங்கடா காசு, நான் சும்மாச்சும் கேட்டேன். அது காசை காணணும்னா முழுங்கிட்டோம் போல இருக்குன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் பிள்ளைய போட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற, அவனை சமாதானப்படுத்த வேண்டாமான்ட்டு எங்க அந்த காசுன்னு கேட்டு அவகிட்ட இருந்து வாங்கிட்டு இவர் போய் அந்த பையன்கிட்ட போய், டேய் என்னடா ஏன்டா அழுகுறேன்னு. அப்பா 1 ரூபாயை முழுங்கிட்டப்பா, காசை முழுங்கிட்டப்பா, இங்கே பாடுறா அதை எடுத்தாலாண்டா ஒன்றும் இல்லடான்ட்டு அவன் காது பக்கம் இப்படி ஆட்டி, கையில் ஏற்கனவே 1 ரூபா வச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்படி காது பக்கம் ஆட்டி அப்படி இப்படி எடுத்து இப்படி காட்டார், பாடுறா காசை எடுத்துட்டா அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணாதீங்களா, டபக்குன்னு எடுத்து அந்த காசை முழுங்கிட்டு இன்னொரு தடவை எடுப்பான்னா. எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்க. அவ்வளவு நாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு இவங்கெல்லாம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு அவங்களுக்கு. அவங்க நெட்டை பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்குங்கிறான், அதுக்குள்ளே வாட்ஸ்அப்புங்கிறான், என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். நான்லாம் கல்லூரியில் ஒரு கொஞ்ச காலம் கடைசியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அரசு உத்தியோகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்லூரியில் பேராசிரியர், கணினி பேராசிரியராக இருந்து துறை தலைவராலாம் இருந்திருக்கிறேன். இந்த பசங்களும் ஆட்டே அப்பா 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 அந்த பசங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள பெரிய பாடா போயிடும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி காசில் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் வாத்தியார் ரொம்ப நல்லா கவனிப்பான். என்ன அப்படி பார்ப்பான். இவன் பார்க்கறத பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு, ஆஹா இப்படி ஒரு அறிவு ஜீவியா நம்ம வகுப்புல, நம்ம நடத்துற பாடத்தையும் இப்படி கவனிக்கிறானேன்னு பார்ப்பாரு. அவன் இப்படி பார்த்துக்கிட்டே கீழே எஸ்எம்எஸ் அனுப்புவான் செல்லுல. அது எப்படிதான் இங்க பார்த்துக்கிட்டு இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புறான்.
ப்ரொஃபஸருங்க கொண்டு வந்து என் ரூமில் கொண்டு வந்து விடுவாங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். சார் இந்த மாதிரி பண்ணுறான் சார், இந்த மாதிரி பண்ணுறாரு. ஹெச்ஓடியா நான் என்ன பண்ணேன், அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கேட்பேன், வந்து அவனை கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எப்படி வாத்தியாரை பார்த்துக்கிட்டே எஸ்எம்எஸ் இப்படி அடிக்கிற அப்படின்னு. அவன் சொல்கிறான், அது கணக்காக தெரியும் சார், ஏபிசிடிலாம் எங்கே இருக்குன்ட்டு கரெக்டாக தெரியும் சார், அதை அடிப்போம் சார். உங்களுக்கு அடிச்சு காட்டுட்டுமா சாருங்களா வேற. பசங்க அவ்வளோ ஷூடாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் சாமியை பற்றி சொன்னால் அவன் கேட்குறான் கேள்வி, என்ன இந்த சாமி இப்படி, சாமியை நாம எங்கே கும்பிடணும், என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்குறான். நம்ம சமயம் தான் சொல்லியிருக்கு. உடல் வளர்ச்சியை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம். இந்த உடல் நல்லா வளரணும், அதுக்கு ஊட்டமாக நாம் நல்ல காம்ப்ளான் கொடுக்குறோம், அப்புறம் ஹார்லிக்ஸ் கொடுக்குறோம், பூஸ்ட் கொடுக்குறோம், என்னென்னவோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்க்குறோம் கொடுக்குறோம். இந்த உடம்பு ஊட்டத்துக்கு கொடுக்குறோம். அறிவு ஊட்டத்துக்கு நிறைய செய்கிறோம். அதுக்கும் அந்த கிளாஸ் அனுப்புகிறோம், இந்த கிளாஸ் அனுப்புகிறோம், அந்த இது ஐக்கியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு பார்க்குறோம். எதெல்லாம் கொடுத்து அறிவுத்திறனையும் வளப்படுத்துவதற்கு நாம் பெரும் முயற்சிகள் எடுக்கிறோம். அறிவு வளர்ச்சிக்கும் சரி, உடல் வளர்ச்சிக்கும் சரி, இதை இரண்டையும் தாண்டிய ஒரு வளர்ச்சி இருக்கு. என்ன வளர்ச்சின்னு கேட்டா, குன்றாத மனத்திறன். இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, இந்த மனத்துக்கு ஒரு திறன் இருக்குல்ல, அதை வளர்க்கணும். அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைண்ட். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அப்படி கொஞ்சம் கூட அச்சப்படாம அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்குரிய மனோதிடம் அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா? அதுக்குன்னு ஒரு லெசன் இருக்கு, அது கொடுக்கணும்னு முதல்ல தெரியுமா? அது நல்லா படிறான்னு சொல்லுவோம், நல்லா சாப்பிட்றான்னு சொல்லுவோம். உன் மனசை பலப்படுத்திக்கன்னு எங்கேயாவது அவனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா கோர்ஸ்? அவன் பாருங்க, பெருசா வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போறான், பெரிய ஐடி செக்டார்ல பெரிய ஆளாகிறான், எல்லாம் ஆகிறான். ஆனா பாருங்க, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அவனால ஃபேஸ் பண்ண முடியல. அவன் ஃபேஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகுது, நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் உருவாயிட்டாங்க. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்னைக்கே 2 டாக்டர் 3 டாக்டர் இருந்தால் பெருசு. இப்போ ஒரு 20 30 40 50 டாக்டருங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள என்ன கவுன்சிலிங்னா இந்த மாதிரி ரொம்ப டாப் போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க எல்லாம் கூட வராங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஐடி செக்டார் போன்ற பெரிய இடங்களில் வேலை செய்யறவங்க கம்பல்சரியா வச்சுக்கிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு போறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றாங்களாம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆயிடுது, அதை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து கவுன்சிலிங் வராங்களாம். என்ன காரணம்? எவ்வளவோ படிச்சாங்க, எவ்வளவோ சாப்பிட்டாங்களே, அதுல இந்த கவுன்சிலிங்க்கு இல்லாம இந்த மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கு? ஒன்னும் சொல்லப்படல. மனங்கிற ஒரு கருவி இருக்கான்னு கூட தெரியல முதல்ல. அது எவ்வளவு நுட்பமான கருவி, அது எப்படி கொடுத்திருக்காரு நமக்கு கடவுள், அதை எப்படி பயன்படுத்த வேண்டி இருக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தூரத்து ரிலேட்டிவ், அவருடைய ஒரு சன்னு இதுல ஒர்க் பண்றான், யுஎஸ்ல ஒர்க் பண்றான், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. திடீர்னு ஒரு நாள் அங்கிருந்து அவன் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுது, மாமா இந்த மாதிரி அவர் நாளையிலேருந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, என்னோ தெரில, இன்னைக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்காரு, போக மாட்டேங்கிறாரு மாம் அப்படின்னு. ஒன்று சன்னுக்கிட்ட பேசுறாரு, எல்லாம் இல்லைப்பா, ஐ எம் கோயிங் டு ரிசைன், ஐ எம் கோயிங் டு கம் பேக் டு இந்தியா. சரி, யூ கம் பேக் டு இந்தியா, பட் வை ஆர் யூ ரிசைனிங் யுவர் ஜாப், லெட் அஸ் நோ. என்ன காரணம் சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. கடைசியில் ஆஃபீஸில் ஒரு சின்ன மேட்டர், இவனுக்கு கீழே இருந்தவனுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. கீழே இருந்தவனுக்கு ப்ரொமோஷன் ஆன உடனே பாருங்க, அதை இவனால சேலஞ்சை எதிர்கொள்ள முடியல, அதை சகிக்க முடியல. உடனே மனசு தளர்ந்து போய் தன்னுடைய ஃபியூச்சரையே பாழாக்கிக்கிற அளவுக்கு அவன் போயிட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, படிப்பை ஊட்டணும், உடல் சத்தை ஊட்டணும், ஆனா மனச்சத்தையும் மன உறுதியையும் நம்ம ஊட்ட தவறணும். நம்முடைய திருமுறைகளையும் நம்முடைய தேவாரம் திருவாசகத்தையும் குழந்தைகளுக்கு ஓத கற்றுக் கொடுத்து தொடர்ந்து அவை ஓதுமானால் வாழ்க்கையில என்னைக்குமே அவை சைக்கியாட்ரிஸ்ட போக வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது. எனக்கு சிவபெருமான் இருக்காது, என்ன வேணா இருக்கட்டும் பிரச்சனை, அவரு தெரியாம வந்துட போது, ஐ வில் ஃபேஸ் இட். எனக்கு பெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் அதை எதிர்கொள்வேன். வற்றாத துணையாக எனக்கு ஒரு பரம்பொருள் இருக்கிறது என்ற உண்மையை உணர்கின்ற நிலையில அந்த மனசை டெவலப் பண்ணும். மனசும் பக்லா இருந்து தெரியவே தெரியாது. வேடிக்கையா ஒரு சமாச்சாரம் படிச்சார். இதுல மேலை நாட்டில் இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஆஸ்பத்திரி, இந்த சைக்கியாட்ரி ஆஸ்பத்திரியை கடந்து ஒருத்தர் தினம் கார்ல போவார். அவர் பெரிய கம்பெனி எம்டியா இருந்தார். அவர் போகும்போது இந்த சைக்கியாட்ரி ஆஸ்பத்திரியை பார்ப்பாரு. இதுல பல பேர் அட்மிட் ஆகிறத பார்த்துட்டு அவர் நினைப்பாரு,
இங்க வரவங்களை எப்படி இவங்க அட்மிட் பண்றாங்க, இந்த பேஷண்ட்ஸை இவங்க பேஷண்ட்டுன்னு சொல்லி எப்படி அட்மிட் பண்றாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னு கேட்டா, இப்ப எனக்கு தலைவலி இருக்கு வயிற்று வலி இருக்குன்னா அது எனக்கு தெரியும், ஆனா ஏத்தாப்புல இருக்கவங்களுக்கு தெரியாது. நான் போய் எங்க மேனேஜர்கிட்ட, சார் எனக்கு தலைவலிக்கு சார் ஒரு 6 நாள் லீவு கொடுங்கன்னு கேட்டா அவர் உடனே எங்க தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவார. எப்படி தெரியும் தலைவலி? தலைவலியும் வயிற்று வலியும் இருக்கிறவனுக்கு தான் தெரியும், எய்த்தாப்புல இருக்கவனுக்கு தெரியாது. ஆனா இந்த மனசுல இருக்க வியாதி இருக்கு பாருங்க, இருக்கிறவனுக்கு தெரியாது, எய்த்தாப்புல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இவன் நார்மலா இருக்கிறத தான் நினைச்சிட்டு இருப்பான், ஐ எம் ஆல் ரைட்டு, கரெக்டா தான் இருக்கேன். ஆனா ஏத்தாப்புல இருக்கிறவன் ஒரு மாதிரியா தான் இருக்கிறான், அப்படி என்னவோ மாதிரி இருக்கானே, என்னன்னு தெரியலையே. இந்த அப்நார்மல்சி எய்த்தாப்புல இருக்கவனுக்கு தான் தெரியும். சரி, அது ரொம்ப சிக்கல் பாருங்க, நமக்கே தெரியாது. அதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்? ஒருத்தர் நான் நார்மலா தானே இருக்கேன்னு சொல்லுவான், அவன் திரும்ப திரும்ப நான் நார்மலா இருக்கேன்னு சொன்னாலே அது வேற சந்தேகம் ஆயிட்டோம் இல்லையா? அப்ப இது தெரிஞ்சுக்கணுங்கிறதையா அந்த டாக்டர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவனுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போக முடியல. ஒரு நாள் இது கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சான். அவன் ரிசப்ஷனிஸ்ட், என்ன சார் பண்ணணும்? இல்லை சீஃப் டாக்டர் பார்க்கணும். என்ன சமாச்சாரம்? இல்லை, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் ஒன் கொஸ்டின், ஸோ ப்ளீஸ் பர்மிட் மீன். உடனே அந்த அம்மா போய் கேட்டு வந்தது. உடனே அவர் சொன்னோடனே சரி ஓகே ஹி மே பி பர்மிட்டட்னாரு. உடனே நேராக போய் சீஃப் டாக்டர் பார்த்தோம். சார் ஐ எம் எம்டி ஆஃப் சோ கம்பெனி அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்தாரு. வெரி நைஸ், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மனதால் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோய் உள்ளவர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ரொம்ப நார்மலாக தானே இருப்பாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதை தெரிஞ்சுக்கலான்னு வி ஹேவ் ஒன் டெஸ்ட், ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம், அந்த டெஸ்ட் வச்சு கண்டுபிடிப்போம். என்ன டெஸ்ட்னா, ஒரு டப்பு நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வரவங்க பேஷண்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக்காக என்ன செய்வோம்னா, அவங்கள கூப்பிட்டு இந்த பாருங்க, இந்த டப்பில் இருக்க தண்ணியெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பூனு, ஒரு கப்பு, ஒரு வாளி, இந்த 3ஐயும் கொடுத்துருக்கோம். இந்த டப்பை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சார் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னாரு அவர். என்னன்னு, இந்த ஸ்பூனில் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும், இல்லை கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டாலும் நீங்கள் உடனே அவருக்கு மனநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. யார் வாளியில் முண்டு அப்படியே ஊற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் சரியாக இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பீங்க, அப்படித்தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த 3லையும் எடுத்து ஊற்றினா ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். கீழே இருக்கிற பிளக்கை பிடிங்கி விட்டு தொட்டியை காலி பண்ணாதான் ஆள் சரியான ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அது சரி, இப்போ உங்களுக்கு இப்பயே அட்மிட் ஆகிக்கிறீங்களா? ஜன்னல் பக்கம் ஒரு சீட் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நம்மள ரொம்ப பேர் எல்லாம் நார்மலா தான் இருக்கும்னு நினைப்போம். நாம எப்படி இருக்கிறோம்னு அடுத்தவனு கேட்டுக்கணும். அப்ப என்னடா நான் சரியா தான் இருக்கிறேன்னா, எப்படி சரியா பேசுறேன்னா அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரியும் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஆனா இந்த மனங்கிற கருவி இருக்கு பாருங்க, அது ரொம்ப துல்லியமான கருவி. இன்னும் டாக்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இப்போ நிறைய டாக்டர்ஸ்ட நான் பழகிறேன், பேசுறேன். மனம்னு பிசிக்கலா, அதாவது ஒரு ஆர்கான் இருக்கிறதா அவங்க சொல்லலை. குடல் இருக்கு, ஹிருதயம் இருக்கு, வேற வேற லங்ஸ் இருக்கு, எல்லா ஆர்கான்ஸ் இருக்கு. ஆனா மனம்னு ஒரு ஆர்கான் இருக்கானா இல்லை. இவன் மனது சமாச்சாரமா நம்ம போகும்போது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா, they compel the brain to function, they deforce it. அது என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரெயினை ஒர்க் பண்றத அது நியூட்ரலைஸ் பண்ணி, அது ஒர்க் பண்ணாம அது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி மெத்தட்ஸ் தான் அடாப்ட் பண்றாங்க. they are treating only the brain. அந்த பிரெயின்ல தூக்க வர ஏரியாவை சிமுலேட் பண்றது, இந்த மாதிரி தான் பண்றாங்களே தவிர ஆக்சுவலாவே அந்த மனம்ங்கிற கருவிக்கு என்ன வைத்தியம், அது எப்படி சரி பண்றாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது அது நீங்க ரொம்ப 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 நுட்பமான கருவி. அந்த மனதை பத்தி தான் ரொம்ப அற்புதமா நம்ம சமயத்தில் பேசுறாங்க. இந்த மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலையில செலுத்துகிற ஒருவரைத்தான் நாம் குரு என்று சொல்லுகிறோம். இந்த குரு நமக்கு எங்க வருகிறார்? ஏன்னு சொன்னால், ஆசிரியர் வேற, குரு வேற. ஆசிரியர் என்பவர் தெரியப்படுத்துவார். அவரு நமக்கு இந்த விஷயம் இப்படி, இது மாதிரி இது அப்படின்னு தெரியப்படுத்துவார், தெளிவு கூட படுத்துவார். ஆனால் குரு என்பவர் உணர்த்துவார். ஒரு விஷயம் நமக்கு தெரியறது பெருசு இல்ல, தெரிந்து கொள்வது அல்ல ஞானம், உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆனா அவையெல்லாம் ஞானம் என்று சொல்லப்படாது. நிறைய புக்ஸ் படிச்சோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம், நிறைய சமாச்சாரங்களை மண்டையில ஏற்றி இருக்கிறோம், அப்படித்தான் ஞானம்னு அவங்க தான் ஞானின்னு நினைக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களை மண்டையில ஏத்துறது தான் ஞானின்னா,
உலகத்திலேயே கன்னிமரா லைப்ரரி தான் பெரிய ஞானி. ஏன்னா அதுல தான் அவ்வளவு புஸ்தகமும் இருக்கு. ஏன்னா புஸ்தகத்தில் இருக்கிறது போல ஷெல்ஃப்ல இருக்கிறது போல இங்க இருக்குது. அது என்ன பிரயோஜனம்? அதுல நினைச்ச உடனே இந்த மனசை அடக்க முடியுமா? நினைச்ச உடனே மனசை நிறுத்த முடியுமா? உன்னை பார்க்காதேன்னு சொல்லுகிற பொழுது விழி திறந்திருந்தாலும் பார்வை இல்லாமல் இருக்க முடியுமா? காது திறந்திருந்தாலும் ஒன்றை கேட்க வேண்டாம் என்று மனம் உறுதிப்படுகிற பொழுது கேட்காமல் இருக்க முடியுமா? எது அது அப்படி அந்த மனம் என்கிற கருவியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து டிட்டாச் பண்ண முடியுமா? இந்த சென்சஸ்ல இருந்து டிட்டாச் பண்ண முடியுமா? அதை செய்து காட்டக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. அப்படி இல்லைன்னு நாம நினைக்கிறோம். இருக்கு, இல்ல அதெல்லாம் இல்லை. இப்போ காலையில் நம்ம வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு கொண்டு வந்து பாருங்க வச்சிருக்கேன் குடிக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரு அதை எடுத்து அப்படியே குடிக்கிறார், பேப்பர் படிக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா வந்து கேட்குது, என்ன குடிச்சிட்டீங்களே, எப்படி இருந்தது? இன்னைக்கு போட்ட மாதிரி டீ வாழ்க்கையில் என்னைக்குமே போடலை. அட பாவி மனுஷா, நான் சுடுதண்ணி இல்லையா கொண்டு வந்து வச்சேன், டீங்கிறியா? மனசுக்குள்ள நினைச்சுக்குவார், ரெண்டுக்கும் என்ன அதிக வேறுபாடு அப்படின்னு நினைச்சுக்குவார். அப்படியா டீயா வச்ச? சரி, ஓ சரி, நான் சுடுதண்ணியா டீ நினைச்சிட்டோம். ஏன் நாக்கு அந்த டேஸ்ட் தெரியல. ஏத்தாப்புல ஒருத்தர் வர்றாரு, நம்ம பார்த்துட்டு பேசாம போறோம். சார் என்ன சார் என்ன பார்த்துட்டு பார்க்காம போறீங்க? சாரி சார், நான் உங்களை பார்க்கல. என்ன கண்ணு திறந்துருக்குது, பார்த்தபடியே தான் போயிருக்கிறோம். ஏன் மனசை கண் பார்வையிலேருந்து டிட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த கண்ணு பார்த்ததெல்லாம் இது ஒன்றும் பார்க்கல. அப்ப நம்ம பூஜையில போய் நிற்கிற பொழுது, நாம ஒரு பூஜையை செய்கிற பொழுதோ அல்லது கோயிலுக்கு போய் நின்று அந்த மூர்த்தத்திட்ட நிற்கிற பொழுது, மூலவர்கிட்ட போய் நாம நிற்கிற பொழுது, ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் டிட்டாச் பண்ண முடியாது? இப்படி கண்ணுனால சாமி அப்படியே அப்படி பார்க்கிறோம். கண்ணால பார்த்து அந்த திருக்காட்சியை பார்த்து, அந்த மூலவருடைய காட்சியை பார்த்து அற்புதமா அப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டு அருள் அப்படியே வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மடப்பள்ளியிலேருந்து சுண்டல் வாசனை வந்து மூக்கு வழியா லீக் ஆயிடுது. இப்படி போயிடுது. உடனே மூக்கை டைட் பண்ணி கண்ணையும் டைட் பண்ணி பார்த்தா பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாங்க, காது வழியா லீக் ஆகுது. இப்படி கண்ணு காது மூக்கு எல்லாத்து வழியாவும் லீக் ஆகுறதுக்கு 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணமொரு 3ம் திருந்து சாத்துவீகமேயாக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பத்துள் திளைத்து மாறில மகிழ்ச்சியில் திளைத்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையாக மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். பாருங்க, நம்ம சமயத்தில் இந்த மனசுக்கு மனம் ஃபங்க்ஷன் பண்றது 4 டயர்ல ஃபங்க்ஷன் பண்ணுது. எவ்வளவு நுணுக்கமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்கிறீங்க. சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வியக்கிற அளவிற்கு இந்த சித்தாந்தத்தில் மனதை பற்றிய செய்திகள்லாம் வருகிறது. நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். தாய்மானவர் சொல்ற மனம் 4 டயர்ல, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். 4வது இந்த 4 டயர்ல ஃபங்க்ஷன் பண்ணுது. அது இப்போ இந்த மனத்துல கோளாறு வரலாம், புத்தியில கோளாறு வரலாம், சித்தத்துல கோளாறு வரலாம். ஆனால் எங்க கோளாறு மேல போக போக காம்ப்ளிகேட் ஆகும். மனசுல வந்தா சீக்கிரமா குணப்படுத்திடலாம். மனத்துல வந்தா மனம் சரியில்லை, அது கொஞ்சம் வைத்தியம் பண்றது ஈஸி. புத்தியில வந்ததுன்னு வச்சுக்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், புத்தி பேதலிக்கிறது. சித்தத்துல வந்துச்சுன்னு ப்ராப்ளம், சித்த சுவாதீனம் இல்லாம போறோம். அதான் ரொம்ப அக்யூட்டு. அது கவனிக்காமே விட்டுட்டோம்னா அது அப்படி மேல போயிடும். இதுக்கெல்லாம் மருந்து சொல்லி இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்க. எல்லாத்தையும் நமக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வேற எங்கேயும் கிடைக்காத மருந்தெல்லாம் இங்கே இருக்குது. பட் நாம் அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. we are busy with our 96 சேனல்ஸ் டிவி. நம்மளை விட ஜெர்மன்லையும் மற்ற இடங்கள்லையும் திருமந்திரத்தை அப்படி டேப் பண்ணியிருக்கிறாங்க சோர்சஸை.
திருமந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை ரொம்ப அற்புதமா டேப் பண்ணி அந்த அதுக்கு எக்ஸசைசஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி எப்படி ஆசனம் போடுறது, எப்படி உட்கறது, எப்படி பிராணாயாமம் எப்படி பண்றது, சயின்டிபிக்கா எப்படி பிராணாயாமம் பண்றது, எப்படி அந்த காற்றை உள்ளே இழுக்கிற அந்த பூரகம், நிறுத்துற கும்பகம், வெளியே விடுகிற ரேசகம், இது என்ன ரேஷியோல பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி போஸ்டரு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்க ரொம்ப அற்புதமா கிளாஸஸ் நடத்துறது என்ன, அதுக்கு பாடம் தருறது என்ன, எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பட் இங்க கவனிக்கவே ஆள் இல்லை, எடுத்து அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யோகா கிளாஸ்ன்னு என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் சயின்டிஃபிக்கா இல்லை, அதுக்கு அடிப்படையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. யோகா கிளாஸ் சார் நான் யோகம் கத்துக்கணும், கத்துக்கலாமே, ஃபீஸ் கட்டிட்டே இல்லை, கட்டிட்டு சார் அப்ப போய் உட்காரு. நீ யோகத்துக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது தூள யோகம். தூள யோகத்தை சக்சஸ் ஆனா தான் மேல இருக்கிற சூட்சும யோகத்துக்கே போக முடியும். அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் அதுக்கப்புறம் சொல்றாரு அட்டாக் யோகத்துல. முதல்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் நீ செய்யறதுக்கு விட முடியல உன்னாலன்னா நீ யோகம் பக்கம் வராது. உன்னால இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் நிறுத்த முடியுமா? அதெல்லாம் கேட்கறதே இல்லை. எங்க யோகம் பண்ணாலும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்கேன்லாம் கேட்கறது இல்லை. ஃபீஸ் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு இல்லை கரெக்டா? ஆமா சார், இல்லை சார் யோகம்லாம் வருமா? பிரமாதமா வர, மேலே ஏத்திடுறேன், உன்னை ஏத்திடுறேன். என்ன குண்டலியை ஏத்துறானா? என்ன குண்டலி ஏத்துறது? என்ன எப்படி குண்டலி ஏத்துறது இல்லை, என்னவோ ஏத்துறதுங்கிறான். எவ்வளவு பிரயாசப்படணும், எத்தனை முயற்சி எடுக்கணும், என்ன அதில்ல சார். எனக்கு 6 மாசம் கோர்ஸ் போறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் போல இருக்கு. நான் திரும்ப எனக்கு அசைன்மெண்ட் யூஎஸ்ல வந்துடும் போல இருக்கு. அது 3 மாசத்துல பண்ண முடியுமா? பண்ணிடலாமே, ஃபீஸை டபுள் பண்ணிட்டுவோம், ஒரேடியா ஏத்திடுவோம் அப்படிங்கிறான். கூத்தா இருக்கு. இதை விட நம்ம ஊரை விட மலேசியாவில் அது பயங்கர கூத்தா இருக்கு. மலேசியா, நான் இப்ப சமீபத்தில் மலேசியாவில் போய் 12 நாட்கள் திருமந்திர வகுப்படுத்தேன். 12 நாளைக்கு வந்திருந்தவங்கள பெரும்பாலானவர்கள் யங்ஸ்டர்ஸ். ஆவரேஜ் ஏஜ் 25 தான் வந்திருக்க கூட்டத்தில். அத்தனை கூட்டத்திலையும் என்ன அத்தனை பேருக்கும் அந்த திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இந்திய நாட்டை விட, இன்னும் சொல்ல போனா தமிழகத்தை விட, மலேசிய மண்ணில் சைவ சமயத்திற்கும் இந்து சமயத்திற்கும் பெருத்த ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக இருக்கு. உண்மையில அதை சொல்லித்தான் தீரணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க நம்மளை பார்த்து, நீங்க அங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கீங்களே, கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே இருக்கிறீங்களே, தினம் கபாலீஸ்வரர் கோயில போய் பார்க்கலாமே, இங்க வந்தாதான் லட்சணம் தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை 63 நாயன்மார் மட்டும் தான் அங்க போறது, 63 தான் போறது, அந்த ஏரியா பக்கமா எட்டி பார்க்கறதுன்னு. அவங்க என்ன சொல்றாங்க, தினம் நம்ம என்ன கபாலீஸ்வரர் போய் பார்த்துட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே நமக்கு அப்படி ஒரு பெரிய சொத்து நமக்கு கிடைச்சும் கூட அதை உணராம போனா நம்மளை விட அறிவிலிகள் யாரும் கிடையாது. மற்ற சமயத்திலாம் போய் கேட்டா எதுவும் சாத்திரனா ஒரு புக்கை தூக்கி காட்டுறான், எதுவும் தோத்துறனா அதையே தூக்கி காட்டுறான். ஒத்த புக்கை வச்சுக்கிட்டே ஊர் முழுக்க அதுல ஒண்ணு வேற இல்லை, அது வேற விஷயம். அட்டையை மட்டும் இப்படி காட்டி 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 காட்டுறான், ஒண்ணுமே இல்லை. நம்ம கிட்ட பல்கலைக்கழகம் மாதிரி 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், திருப்புகழ் என்ன, தாய்மானவர் என்ன, சும்மா கொட்டி கிடக்குது. எத்தனை ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் டேப் பண்றதுக்கு எல்லாமே நம்ம லைஃப் டைமே பத்தாது. அவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க நினைச்சு பாருங்க. அதுல சொல்ற இப்ப என்ன கூட சில பேர் கேட்டாங்க, சார் இப்ப திருமந்திரம் 3000 பாட்டு தானே இருக்கு, 9 ஆகமங்கள்ல இருந்து இந்த திருமந்திரத்தை அவர் சொன்னாரு, நந்தி கிட்ட உபதேசம் கேட்டாரு. அதுல இருந்து அவர் சொல்றாரு, நந்தி கிட்ட உபதேசம் கேட்ட 8 பேர்ல தானும் ஒருத்தருங்கிறார். ஜனகாதி முனிவர்கள் 4 பேரு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவயோக முனிவர், இந்த 4 3 7 பிளஸ் திருமூலர், 8 பேர்ல இவர் தானும் ஒருத்தர். நந்தியம் பெருமான்ட்ட இந்த உபதேசம் கேட்டது. மொத்தம் 28 ஆகமங்கள்ல 9 கேட்டாரு. 9 கேட்டு 9 தந்திரமா கொடுத்தாரு. 28 ஆகமங்களும் ஏகப்பட்ட லட்ச கிரந்தங்களா இருக்க, 9 தந்திரங்களும் அதுல பார்த்தா அது பல இருக்க. 3000 பாட்டுல எப்படி சார் அதை சொல்ல முடிஞ்சது? அதுக்கு திருமூலர் பதில் சொல்லியிருக்கார். அதைத்தான் நான் முதல்ல எடுத்தவொன்னு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். எப்படி சொன்னார்னு கேட்கிறார். இப்ப முதல்ல ஒரு கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடிப்படையாக ஆகமங்கள் முதல்ல 9 தான்.
அதுதான் 9 28 விரிஞ்சுது. காமிகம் முதல் வாதனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 28 ஆகமங்களும் முதல்ல 9 ஆகமங்களா அடிப்படையா இருந்துச்சு. அந்த 9 ஆகமங்களை தான் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்றதா நமக்கு திருவாசகத்திலேயே வருகிறது. இந்த 9 28 விரிஞ்சுது. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த 28 ஆகமங்கள்ல இருக்கிற அத்தனையும் 9 ஆகமங்கள்ல உண்டு. 28 ஆகமங்கள் இருக்கிறது, 9 இருக்கிறது தான் விரிஞ்சது. எனவே 9 ஆகமங்கள் தான் 9 தந்திரங்களாக வந்தன. 9 தந்திரங்கள் இருப்பவை எல்லாமே 28 ஆகமங்களிலும் இருப்பது. சரி, 28 ஆகமங்கள் இருக்கிறது 3000 பாட்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லுகிறார். பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தான், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் தமிழ் வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை என்ன என்று கேட்டால், மிகப்பெரிய பொருள்களையும் மிகப்பெரிய விஷயங்களையும் மிகச்சிறிய வார்த்தைகளிலேயே அடக்கக்கூடிய வல்லமை இந்த தமிழுக்கு இருப்பதினாலே பல லட்சம் கிரந்தங்களை 3000 பாடல்களிலேயே அடக்கிவிடக்கூடிய திறமை இந்த தமிழுக்கு மட்டுமே உண்டு. எனவே தமிழிலே 3000 பாடல்கள் செய்தார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கார். எனவே ஒரு சப்ஜெக்டும் விட்டு போகல, ஒரு சமாச்சாரமும் விட்டு போகல. அப்படி படிக்கிற பொழுது ஒரு பொருள், கொஞ்சம் பக்குவம் அதிகமான இன்னொரு பொருள், இன்னும் பக்குவப்பட்டு உள்ளுக்குள்ள நுழைந்தோம்னா இன்னொரு பொருள். அதை சொன்னார். பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே. பொங்கி மிகாமை வைத்தான், அப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொருள் தரும். அப்படி தாண்டி இருக்கிற அந்த பொருளை உணர்த்துபவர் யார்? அவர்தான் குரு. சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் காண அதிமுடர் பொய்த்தகு கண்ணால் இவரு நமரு என்பர் புண்ணியரு அத்தன் இவன் என்று அடிபணிவாரே. சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து. குருவை நாம தேடி போக முடியாது. சைவ சமயத்தினுடைய அடிப்படை, நாம் குருவை தேடி செல்ல முடியாது, குரு நம்மை தேடி வருவார். எதுக்கு குரு வரார்? இந்த உயிர் பக்குவப்பட்டுருச்சு, எனவே இதை ஒப்பேத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சாதான் குரு வருவார். இந்த உயிர் பக்குவப்பட்டுருச்சு ஒப்பேத்தலான்னு யார் டிசைட் பண்றது? வெளியில இருக்கிறவங்களா? வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சார் மாதிரி பக்தி கிடையாதுங்க, எப்படி பேசுறாரு, எப்படி போறாரு, எப்படி வராரு, அவர் மாதிரி பக்குவம் யாருக்கும் கிடையாதுன்னு வெளியில இருக்கிறவர்கள் வேணா சொல்லலாம். ஆனா அது உண்மையிலேயே பழுத்து இருக்குதா, காயா இருக்குதா, பிஞ்சா இருக்குதா, வெம்பி கிடக்குதா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். திருவருள் பயனில் உமாபதி சிவம் கேக்குது. உள்ளே இவர்த்து அது என்ன நிலையில இருக்கு? அந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்கா? உள்ள இருக்கிற ஆன்மா அது பழுத்துருச்சா இல்ல காயா இருக்கா? இது யாருக்கு தெரியும்? உள்ள இருக்கிற சிவத்துக்கு தான் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அது உள்ளுக்குள்ள இந்த ஆன்மா கூட தான் இருக்குது. இந்த ஆன்மா என்னென்ன நினைக்குது, என்னென்ன பேசுது, எல்லாம் உள்ள இருந்து பாக்குது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிப்ப அவர் தம்மை நானியே. உள்ளே வஞ்சகம் வைத்துக்கொண்டு, பொக்கம்னா வஞ்சகம், உள்ள வஞ்சகம் வச்சுட்டு வெளியில பூவும் நீரும் கண்டு, வெளியில இருக்கிற சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் பண்ணி பூவை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தன்மையை உள்ளே இருக்கிற அந்த சிவம் அறியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க நல்லா சிவ பூஜை பண்றாரு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அன்பு கொண்டு இந்த பூசை நிகழ்கிறதா இல்ல வஞ்சம் கொண்டு இந்த பூசை நிகழ்கிறதான்னு யாரு டிசைட் பண்றது? அவரு பாப்பாராம் உள்ளுக்குள்ள இருந்து. பொக்கம் மிக்கவரு பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்ப. உள்ள நக்கெல்லாம் சிரிப்பாராம் இந்த பூஜையை பார்த்துட்டு. டே யாரை ஏமாத்துறதுக்குடா இந்த பூஜையை பண்ற அப்படின்னு சிரிப்பு. உள்ள இருந்துகிட்டே நக்கலா சிரிப்பாராம். முதல்ல நக்கலா சிரிக்க கத்து கொடுத்த ஆளே சிவபெருமான் தான். அதனாலதான் அவனுக்கு பேரு நக்கன்னே பேரு. நக்கல்னா நக்கலா சிரிக்கிறது. அந்த திரிபுரங்களையும் பார்த்து அககான் சிரிக்கல, அப்படி நகைத்தார், அப்படி லேசா ஒரு நகுதல் செய்தார். ஏளன சிரிப்பா சிரித்தார். 3 புறமும் எரிஞ்சு போச்சு. நகுதல் ஏளன சிரிப்புன்னு அர்த்தம். இடுக்கன் வருங்கால் நகுக. அகஹான்னு சிரிச்சா பைத்தியக்காரன்றுவான். துன்பம் வரும்பொழுது அப்படி லேசனா ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கணும். அதை பார்த்து போ அப்படின்ட்டு நினைக்கணும். அப்ப இந்த நகுதல்
அப்ப உள்ளுக்குள்ள இருந்து என்ன இப்படி பண்றானே இவன், யாரை ஏமாத்துறதுக்கு நினைச்சிட்டு கொஞ்சம் வெக்க வேறப்படுவாராம் அவருக்கு. ஏன் வெக்கப்படுறாருன்னா, வெளியில இருக்கிறவன் இவன் ஏதாவது தப்பு பண்ணானா இவனை திட்டுறது இல்லாம சேர்த்து சிவனையும் சேர்த்து திட்டுவான். நம்மளையும் இல்லடா சேர்த்து திட்டுறான் இவன் அப்படின்னுட்டு அவர் வெக்கப்படுகிறாராம். பொக்கம் மிக்கவரு பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பரு அவர் தம்மை நாணியே. அப்ப உள்ளே அது பக்குவம் வந்துருச்சு, அந்த ஆன்மா பக்குவம் பெறுது, இது பக்குவத்தை நோக்கி போகுதுன்னா என்ன பண்ணுவார் அவரு? வெளியில குருவா வருவார். அதனால அவர் தான் குருவா வருவார். அவர் குருவா வருகிற பொழுது அவரே என்ன பண்ணுவாராம்? சுத்த ஆன்மாவை அதிர்ட்டித்து தான் வருவார். ஏன்னா நமக்கு மனுஷனா வந்தா தான் தெரியும், நம்ம மனுஷனா வந்தா தான் தெரியும். மனுஷனா வந்தாலே தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். சிவனே வந்தாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம், என்ன எந்த ஸ்டுடியோல மேக்கப் எல்லாம் போட்டு வந்த அப்படின்னு கேட்போம். நீ என்ன சிவனான்னு கேட்போம். அவர் அப்படி வந்தா என்ன அவர் சொல்லு. பக்கத்திலே இருந்து திருநீர் கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 5 தடவை வந்திருக்கிறார் சாமி. 5 தடவை வந்திருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 5 தடவை வந்திருக்கார். மணிவாசக பெருமானுக்கு பல தடவை வந்திருக்கார் மாறு வேஷத்துல. நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருப்பங்கிரியில வந்தார், மாறு வேஷத்துல வந்தார். ஒரு தடவை கூட இவங்க கண்டுபிடிக்க முடியல சிவம்னு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தது சிவம்னு. மணிவாசகரே இப்படி பார்க்கிறார், குதிரைகளோட நிக்கிறாங்க அந்த குதிரை வீரர்கள். ஆவணி மூலத்துல நிக்குது. பார்த்தா அது பெருசு பெருசா இருக்கு. எது இந்த குதிரைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு உயரம், அவ்வளவு அந்த குதிரைகளை பார்க்கும் போது அட்டேப்பா என்ன இவ்வளவு பெருசா இருக்கேன். என்ன எல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்ல கவர்ச்சியா இருக்கும் அதிகமா, ஒரிஜினலுக்கு அவ்வளவு கவர்ச்சியா இருக்காது. எல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி தான் இல்லையா? தப்பி தவறி இந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சதுன்னு வச்சுங்க பயந்துருவான் நம்ம ஆளு. ஆமா இவனுக்கு அப்புறம் இதுதான் போடணும், பூசை தான் போடணும் பயம் தெளியறதுக்கு. இந்த கவர்ச்சி பாருங்க, அதெல்லாம் டூப்ளிகேட்ல நரி தானே எல்லாம் வந்திருக்குது. அதுல இவன் மயங்கி நின்று பாக்குறாரு. யாரு? பாண்டியன். இவ்வளவு பெருசு இருக்கு. மணிவாசகர் பக்கத்திலே நிக்கிறாரு. இந்த குதிரைக்கு பக்கத்தில் இருக்கிற குதிரை வீரர்களை எல்லாம் பார்க்கிறார். அவருக்கு குதிரை வீரர்களை யாரு? நம்ம ஆளு. எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. ஏன்னா சாமி என்ன பண்ணாரு? காட்டுல இருக்கிற நரியெல்லாம் குதிரை ஆக்கிவிட்டு தாங்கிட்டே இருக்கிற பூதகணங்கள் எல்லாத்தையும் குதிரை வீரர்களா ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்துட்டார். இதுங்களுக்கெல்லாம் ஒரே குஷி, இன்னைக்காவது நமக்கு ஒழுங்கா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு சாமி. இல்லாட்டி ஆஃப் நேக்கடாவே அலைய விட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்காவது நமக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அதாவது ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பார்க்க அழகழகா இருக்கு. எல்லா குதிரையும் டூப்ளிகேட் குதிரை. சாமி ஏறி வந்தது மட்டும் வேதம் ஒரிஜினல் குதிரை. அவர் மட்டும் ஒரிஜினல் குதிரையில வந்திருந்தார். இப்படி ஏத்தாப்புல மணிவாசக பெருமா யாரு? நம்மாளு யாரு? சிவபெருமா அப்படி இப்படின்னு இப்படியே பார்த்து தேடிக்கிட்டே இருந்தார. அவர் உடனே நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை தேடுறான், கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படின்னுட்டு பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா 2 பேரும் அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ சேர்ந்து வேலை செஞ்சு விட்டாங்க, நாளைக்கு அவர் மாட்டிக்குவார். அதனால மணிவாசகருக்கு தன்னை யாருன்னு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவர் இப்படி தேடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு? இப்படியே பார்த்து அப்படின்னு ஒரு கடைப்பு கொடுத்தாரு. இப்படி கணைச்ச உடனே மணிவாசகர் ஏன்னோ கணைக்கிறாரு அப்படின்னு பார்த்தார். பார்த்த உடனே என்ன பண்ணார் சிவபெருமான்? இந்த குதிரைக்கு கொள்ளு பை மாட்டி வச்சிருப்பாங்க, மொக்கணின்னு பேர் அதுக்கு. இந்த கொள்ளு பைய அது சாப்பிட்றதுக்கு அதை மாட்டி இருந்தது. அதை என்ன பண்ணார்? அப்படி சரி பண்ற மாதிரி, அப்படி சரி பண்ற மாதிரி அப்படி ஒரு இரும்புன்னு இவர் பார்த்தாரு பாருங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த உடை இருக்குல்ல, இந்த உடையை அப்படி கொஞ்சம் நீக்கி காட்டினார். உள்ள பார்க்கிறார் தழல் மேனி. மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். மணிவாசகரே சொல்றார், எனக்கு காட்டினீரேப்பா அப்படிங்கிறார். அப்ப இந்த குரு என்று சொல்லுகிறவர் காட்டுவார், எது சிவம் என்று உணர்த்துவார். குருதான் சிவத்தை உணர்த்த முடியும். மித்ததெல்லாம் பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது, சொல்றது எவ்வளவு நீங்க பண்ணாலும் சிவத்தை உணர்வதற்கு குரு வந்தால் தான் முடியும். அவர் தான் உணர்த்துவார். அவர் பார்த்து உணர்த்துவார், இல்ல கையை மேல வச்சு உணர்த்துவார். ஸ்பர்ஷ தீட்சை, வாக்கு தீட்சை, நயன தீட்சை, அப்புறம் உபதேசம், மானசம், எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு 7 வகையான தீட்சைகள் அடிப்படையானவை. சமய குருவாக வருவார்கள், சமய தீட்சை செய்து வைப்பார்கள், விசேட தீட்சை செய்து வைப்பார்கள், நிர்வாண தீட்சை செய்து வைப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி கடைசியில வருகின்ற ஆச்சாரிய தீட்சை. திருக்கோயில்ல சிவபெருமானை தீண்டி சிவபூசை செய்கிறவர்கள், ஆச்சாரிய தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த சிவபூஜையை செய்ய வேண்டும் என்று
திருமந்திரத்திலே நமக்கு குறிப்பு வருகிறது. அந்த நிலைக்கு கீழே ஆகமங்களை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளாமலும் சிவபூசை தீட்சையில ஆச்சாரிய தீட்சை பெறாமலும் தீட்சை பெறாமலும் அந்த சிவபெருமான் திருமேனியை திருக்கோயில்களை தீண்டக்கூடாது. அவர்கள் உரியவர்கள்தான் அந்த முறையிலே நின்று அது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று ஆதிசைவராக இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிட்டது போல அந்த நிலையில இருந்து செய்கின்றார்கள். அப்ப இந்த குரு நமக்கு வருகின்ற பொழுது இந்த ஆன்மா தேறிவிட்டது என்று தெரிந்த உடனேயே அவர் யாராவது ஒரு நல்ல ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்று, ஏன்னா தான் நேர்ல போனா இவனுக்கு தெரியாது, ஒரு மானுடன் போல அங்கே செல்வார். இதற்கு இப்பொழுது பக்குவம் வந்து விட்டது. பக்குவம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இன்பமும் துன்பமும் பிறரால் வருவன அன்று, அது நம்முடைய ஏற்கனவே செய்த வினைப்பயன்களே மூண்டு வருகின்றன என்கிற அந்த பக்குவம் வந்த பிறகு யாரையும் கோச்சுக்கிறது இல்லை, யார் மேலேயும் சண்டை போடுறது இல்லை. யாராவது திட்டினானா சரி, எங்கேயோ யாரோ தப்பு பண்ணியிருக்கோம், அதான் இவன் இங்கே திட்டுறான், அதனால என்ன பரவாயில்லை, அவன் திட்டுறதெல்லாம் அப்படியே வாங்கி சரி நல்லா திட்டுங்க சார், நல்லா திட்டுங்க, நின்றுக்கிட்டே திட்டுறீங்க, கால் வலிக்குது, சேர் போட்டுமா, அப்படி உட்காந்து திட்டுங்க, திட்டுங்க சார் அப்படின்னுட்டு ரொம்ப நிறைய திட்டுறீங்க, வாய் வேற வலிக்கும் போல இருக்கு, கொஞ்சம் தண்ணி, அவன் நொந்து போயிடுவான். என்னடா அதுன்னுட்டு திட்டுகிறவர் நம்முடைய தீவினையிலே பங்கு எடுத்துக்கிறார். எவ்வளவு திட்டுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய தீவினையை மூட்டையில வாங்கிக்கிறார். கூண்டாங்க கொண்டாங்க பாருங்க, ஒண்ணுமே சிரமமே இல்லாம தீவினையெல்லாம் அவருக்கு தள்ளிட்டு இருக்கிறோம். அவர் தெரியாமையே நம்ம தீவினையை பையில அண்டா அண்டாவா டின்னா டன்னா வாங்கிட்டு இருப்பார் திட்ட. இப்ப நம்மளை ஒருத்தர் பாராட்டுறாருன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லா இருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கீங்க அப்படிங்க, ரொம்ப நல்லா இருக்குனீங்கன்னா அவரு நம்முடைய நல்வினையில பங்கு எடுத்துக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவருடைய நல்வினையை பெருக்கிக்கிறார் நம்மளை வச்சு. ஆமா, தீவினையை மட்டும்தான் பங்கு போட முடியும். இப்படிதான் பங்கு போட்டுட்டு இருப்பார் தீவினையை ஒருத்தர். அப்ப உண்மையா சொல்லுங்க, நம்மளை பாராட்டுறவர் நமக்கு ரொம்ப வேண்டியவரா, நம்மளை திட்டுறவர் நமக்கு ரொம்ப வேண்டியவரா? அதனால நாளையில இருந்து யாரையாவது 2 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் திட்டுறீங்களா சார்னு கேட்டு ஒரு 2 நிமிஷம் திட்டிட்டு போங்களேன் சார் அப்படின்னு சொல்லி, அப்படி அதாவது இந்த நன்மை தீமை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. சிவபெருமானிடம் சென்று ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு கேட்காமல் நீங்கள் சிவனையே அனுபவிப்பதற்கு கேளுங்கள். அனுபவிப்பதற்காக ஒரு பொருள் பெற்று செல்வதற்காக இருக்கிறவன் அல்ல சிவம், அனுபவிப்பதற்காகவே இருக்கிறவன் சிவம். அந்த சிவானுபவம் நாம பெற வேண்டும் என்பதுதான் குரு நமக்கு காட்டுகிறார். அவன்கிட்ட போய் அதை வேணும் இதை வேணும் எல்லாம் கேட்காத, அதெல்லாம் கேட்டு வாங்கி என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். அவையெல்லாம் இந்த உலகத்திலே நீ அவனிடம் எதை கேட்டாலும் தருவான். சிவன் தருவது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை, மறக்கலும் ஆமே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான். என்ன சார் அர்த்தம்? பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான். ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், ஒருத்தர் சார் நல்லதும் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிமுகப்படுத்தாமே எடுத்துருக்கலாம். சார் நல்லதும் பண்ணுவார்னா வழக்கமா கெடுதல் தான் பண்ணுவார், எப்பயாவது நல்லதும் பண்ணுவார் அவரு, அப்படி இல்லை. அது போல பொண்ணும் தருவானா மெய்ப்பொருளும் தருவானா. அப்ப பொண்ணு என்ன? பொய்ப்பொருள், நிலை இல்லாத பொருள், அதையும் தருவான் இதையும் தருவான். அதனாலதான் 2 சக்தி இருக்கு. பொண்ணு தருகிற பொழுது திரோபவம், தன்னை தருகிற பொழுது திருவருள், 2 சக்தி அதனாலதான் வச்சிருக்கான். திரோபவம் என்று சொல்லக்கூடியது உலக பொருளை கேட்கிற பொழுது இல்லைன்னு சொல்லாம தருவான், யார் என்ன கேட்டாலும் தருவான். ஆனால் சிவனிடமிருந்து கேட்டு பெற்ற அதனாலே நமக்கு நன்மைதான் விளையும் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. நீங்க கேட்டீங்க, அவர் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது உங்களுக்கு தான், ஏன்னா நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்க. சிவபெருமான் அதான் போய் கேட்டாங்க, ஏன் சாமி உங்க கோயிலுக்கு வரவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க?
சிவபெருமான் சொன்னாரு, ஆமா கோயிலுக்கிறவன் நல்லா தான் இருக்கணும், கஷ்டப்படுறான், என்ன காரணம், எதனால எல்லாம் கஷ்டம் வருமோ அதையெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறான். நான் என்ன பண்றது, சொன்னா கேட்கறானே, எனக்கு அதுதான் வேணுங்க. அந்த மாதிரி என்ன இப்ப வந்து கும்பிடுறாங்களே இந்த தம்பதி 24 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க, சாமி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு, சாமி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு, சாமி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை. நானும் தள்ளி தள்ளி போட்டேன், அதுவும் ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா, ராஜராஜ சோழன் பரம்பரை, இருக்கிற கடனுக்கு ஆள் தேடலாம். இது என்ன ஆம்பளை பிள்ளை மட்டும், என் பொம்பளை பிள்ளை ஆகாத, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா, சரி தள்ளி தள்ளி போட்டு பார்த்தா கேட்கல, கடைசியில் கொடுத்துட்டேன், சரி வச்சு போகணும். 24 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து என்ன கேட்கிறான், இப்படி ஒரு பிள்ளைய ஏன் கொடுத்த, இவன் கேட்டதே இவன் தான், இப்ப பிள்ளைய ஏன் கொடுத்தேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு சாமிகிட்ட கேட்கறது கூட ஒழுங்கா கத்த தெரியாது, சொதப்புவோம். அதனால அவன்கிட்ட போய் எதுவுமே கேட்க கூடாது. எது கேட்குது, வைத்தியர்கிட்ட போனோம்னா வியாதியை மட்டும்தான் சொல்லணும். கிடினஸா இருக்கு, கொஞ்சம் இதா இருக்கும் போல இருக்கு, எனக்கு நோயை மட்டும் சொல்லணும். அவர்கிட்ட எதுக்கும் சுகர் இருந்தாலும் இருக்கும் போல இருக்கு, ஒரு கிளைசிஃபேஜ் ஒன்று எழுதிருங்க, அப்புறம் ப்ரெஷர் இருந்தாலும் இருக்கும், ஒரு ஆம்பளை ப்ரெஷர் எழுதிருங்க டாக்டர். இது உன் வேலையா? டாக்டர்கிட்ட வியாதியை சொல்லணுமே தவிர பிரிஸ்கிரிப்ஷன் நீ சொல்லக்கூடாது. சாமி கிட்ட போனா பிரச்சனையத்தான் சொல்லணுமே தவிர அது எப்படி தீர்க்கணும்னு நீயே அவருக்கு வழி சொல்லக்கூடாது. அவர் அதை செஞ்சு கொடுப்பாரு, கடைசியில் பார்த்தா என்ன வழியோ அது அடுத்த பிரச்சனை ஆயிடும். அதனால நாம இறைவனிடம் போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிற பொழுது அவர் தராம இருக்கிறது இல்லை, தரார். அப்படி தருகிற சக்திக்கு பேரு திரோபவம்னு பேரு. ஆனா அந்த திரோபவ சக்தி அது நன்மையத்தான் செய்யும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அது நகாரம். சிவாய நம, அந்த யகாரத்துக்கு பக்கத்துல ஒரு நானா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த திரோபவம். அது உலகத்தையே காட்டிட்டு இருக்கோம். அது மலம் இருக்கிறதுனால அப்படி இந்த உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அது நகாரம் மகாரம். இந்த யகாரம் அந்த நாம அப்படி பார்த்துட்டு இருக்கோம், நகாரத்தையும் மகாரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். உலக கூத்து இது, நகாரம் மகாரம் சேர்ந்து உலக கூத்து. யானா மானாவோட சேரும்பொழுது இருள் இருந்தது, யானா இப்ப நானாவோட சேருகிற பொழுது மருள்ல இருக்குது. இப்ப யானா வானாவோட சேர்ந்ததுன்னா அருள்ல நிற்கும், யானா சீனாவோட சேர்ந்ததுன்னா ஆனந்தத்துல நிற்கும். அவ்வளவுதான். சிவையை நம்ம வச்சே சொல்லிவிடலாம் அத்தனையும். இப்ப யானை எங்க நிக்குதுங்கிறத பார்க்கணும். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த உலகத்தையே காட்டுது, உலக கூத்து. பிரமாதமா இருக்க டான்ஸ், அற்புதமா இருக்கு, அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும். திடீர்னு சிவன் ஞாபகம் வந்துருச்சு, பிரதோஷமாச்சே இன்னைக்கு, இப்படி சிவனை பார்க்க ஆரம்பிக்கும், சிவவை பார்க்கும். யானாவுக்கு இந்த பக்கம் சிவ கூத்து ரொம்ப பக்திமயமா இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே திரும்பி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இப்படி போயிடு இந்த பக்கம் கூத்து. இந்த கூத்து இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்படி மாறி மாறி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரெண்டு கூத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் இதுக்கு பக்குவம் வந்து, போர் அடிக்குதுப்பா, இதையே பார்க்கணும், இந்த சிவத்தையே பார்த்துக்கிட்டு, சாமி நான் உன்னையே பார்க்குறேன் சாமி, நான் உன் பக்கமே இருக்கிறேன் சாமி, இந்த சிவ கூத்தையே பார்த்தா இந்த நம்ம காலி ஆயிடும், ரெண்டும் காலி ஆயிடும். இந்த நம்ம காலி ஆனோட இடம் காலி ஆயிடும். நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறான் பைய, ஒரு மாதிரி இப்பதான் திரும்பி வந்திருக்கிறான், இனிமே அந்த பக்கம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சிவ என்ன பண்ணும், இந்த நம்ம காலி பண்ண இடத்துல அது வந்து உட்கார்ந்துக்கும். சிவய சிவ, அதுதான் நிறைவான 5 எழுத்து. நம சிவய, சிவாய நம, சிவய சிவ. நம சிவய தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூட்சம பஞ்சாட்சரம், சிவய சிவ அதிசூட்சம பஞ்சாட்சரம் உள்ளுக்குள்ள நிற்கும். அரானுகரவாத யுரு தேரை கதிநாடு மறிவாகி உள மால் கொண்டு அதனாலே, அரானுகரவாத யுரு தேரை கதிநாடும் அறிவாகி உளமால் கொண்டதனாலே, சிவாய நமயன ஒரு காலும் நினையாத திமிராகரணை வா என்று அருள்வாயே, திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாயே, உவா வினியகானு நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே, உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலம் கையிலோனே, துவா தச புயாச்சல சடானன வராசிவ சுதா எய்னர்மான அன்புடையோனே, சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாமிடும் சுவாமிமலை வாழும் பெருமாளே. வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.